Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நாம பார்க்க போறோம் அப்படின்னா டைசன் கியூப். ஸோ இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் மராத்தான் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டைசன் கியூப். ஓகே, ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த செஷனை வாட்ச் பண்ணுங்கள். டைசன் கியூப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சம்மையும் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே டாபிக் உள்ள போகிறது முன்னாடி கைஸ் இன்னைக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறது நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். மந்த் எண்ட் ஆஃபர் வந்து 77% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. யூ கேன் பை எனி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், லைவ் கிளாஸஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட். அடிஷ்னலாக 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால். ஓகே, லாஸ்ட் 2 days தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் 2 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பை பண்ணுறதுக்கு Y207 இந்த கூப்பன் கூட என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போது டாபிக் உள்ள போயிடலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டைசன் கியூப் அப்படின்னு பார்த்தா அந்த டாப்பிக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கொஷின்ஸ் நம்ம போனால் ஈஸியாக வந்து எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைஸில் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. 3, 4, 1, 5, 2, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 டைஸில் ஏதாவது ஒரு நம்பராவது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எந்த நம்பருமே காமனாக இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? when 2 different position of dice have different number then they are opposite to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த டைஸில் எந்த ஒரு நம்பருமே காமனாக இல்லை. இந்த டைஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் வெவ்வேறு நம்பராக இருக்குது. அப்படி இருக்கும்போது எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்கே இருக்கக்கூடிய 3 வந்து 5க்கு ஆப்போசிட், டாப் ஆப்போசிட். சரியா? அடுத்தது 4 வந்து 6க்கு ஆப்போசிட். லெஃப்ட் வந்து ஃபஸ்ட் டைஸில் இருக்கக்கூடிய லெஃப்ட் வந்து செகண்ட் டைஸில் இருக்கக்கூடிய ரைட் சைடு நம்பருக்கு ஆப்போசிட். அதே மாதிரி ஃபஸ்ட் டைஸில் வரக்கூடிய ரைட் சைடு வந்து செகண்ட் டைஸில் இருக்கக்கூடிய லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இவ்வளோதான். ஓகே, ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 will be opposite to 5, 4 will be opposite to 6, 1 will be opposite to 2. ஸோ இப்போது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? ஸோ அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரூல் நம்பர் 2 பார்க்கலாம். ரூல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் வந்து காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கூடிய 2 டைஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும், சேம் போர்ஷனில் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் என்னவா இருக்குது? சேம் போர்ஷனில் இருக்கும். அப்படி சேம் போர்ஷனில் இருக்கும்போது ரிமைனிங் எல்லாமே ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சேம் போர்ஷனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ எது வந்து காமனாக இருக்குது? 6 வந்து காமனாக இருக்கா? சேம் போர்ஷனில் இருக்குது, டாப்பில் இருக்குது, இதுவும் டாப்பில் இருக்குது. டைஸ் 1ல் 6ங்கிறது டாப்பில் இருக்குது, டைஸ் 2லையும் 6ங்கிறது டாப்பில் இருக்குது. அப்படி சேம் போர்ஷனில் நம்பர்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் சேம் போர்ஷனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைஸில் இருக்கக்கூடிய லெஃப்ட்டும் செகண்ட் டைஸில் வரக்கூடிய லெஃப்ட்டும் வந்து ஆப்போசிட்னு எடுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைஸில் வரக்கூடிய ரைட்டும் செகண்ட் டைஸில் வரக்கூடிய ரைட்டும் வந்து ஆப்போசிட் அப்படின்னு எடுக்கணும். சரியா? ரிமைனிங் சேம் பொசிஷன்ஸ். சரியா? ரிமைனிங் சேம் பொசிஷன்ஸ் ஆர் ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 1 will be opposite to 3. இந்த 1 வந்து எதுக்கு ஆப்போசிட்? ஃபர்ஸ்ட் டைஸில் லெஃப்ட் இருக்குது, செகண்ட் டைஸில் ரைட் இருக்குது. சரியா? 1 will be opposite to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டைஸில் வந்து ரைட்டில் இருக்குது, செகண்ட் டைஸ்லேயும் ரைட்டு. சரியா? ரைட் ஆப்போசிட், லெஃப்ட் ஆப்போசிட். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு நம்பர் சேமாக இருக்கும்போது லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டும் ஆப்போசிட், ரைட் போர்ஷனில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டும் ஆப்போசிட். ஓகே, ஸோ அது அந்த ஆஸ்பெக்டில் தான் 1 வந்து 3க்கு ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து ஃபஸ்ட் டைஸில் ரைட்டில் இருக்குது, இது வந்து செகண்ட் டைஸில் ரைட்டில் இருக்குது. அதே மாதிரி 5ங்கிறது ஃபஸ்ட் டைஸில் லெஃப்ட்டில் வருது, 2ங்கிறது செகண்ட் டைஸில் லெஃப்ட்டில் வருது. கரெக்டாக? ஸோ இது வந்து என்ன? 6ங்கிறது டாப்பில் இருக்குது, இது வந்து எதில் வரும்? பாட்டமில் வரும். 4 வந்து பாட்டமில் வரும். ஸோ அடுத்தது 2A. If common sides are not in same position then we rotate it clockwise or anti-clockwise to bring it into the same position. ஸோ இப்போது ஒருவேளை இந்த காமன் நம்பர்ஸ் வந்து சேம் பொசிஷனில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுன்னா கிளாக் வைஸோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸோ நீங்கள் அந்த டைஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து லைனாக எழுதிடணும். சரியா? ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ரொட்டேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். டைஸ் 1க்கு கிளாக் வைஸில் நீங்கள் ஆர்டர் எழுதணும், டைஸ் 2வும் அதே கிளாக் வைஸ் ஆர்டரில் தான் எழுதணும். சரியா? ஒருவேளை டைஸ் 2 வந்து
டைஸ் 1 வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஆர்டராக எழுதுறீங்க அப்படின்னா டைஸ் 2வும் சேம் ஆன்டி கிளாக் வைஸில் ஆர்டராக எழுதணும். சரியா, காமன் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போது இங்கே 2 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. முதல்ல காமன் நம்பரை ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணிட்டு ரெண்டும் சேம் போர்ஷனில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. 2 வந்து ஃபஸ்ட் டைஸில் டாப்பில் இருக்குது, செகண்ட் டைஸில் லெஃப்ட்டில் இருக்குது. சரியா, ஃபஸ்ட் டைஸில் டாப்லேயும் செகண்ட் டைஸில் லெஃப்ட் போர்ஷன்லேயும் இருக்குது. கரெக்டாக? இப்போது இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளாக் வைஸில் நீங்கள் ஆர்டராக எழுதணும். கிளாக் வைஸில் ஆர்டராக இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். சரியா, இப்போ ஃபஸ்ட் டைஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கிளாக் வைஸில் ஆர்டர் எழுதுனா என்ன வருது, 2 4 3ன்னு வரும். செகண்ட் டைஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கிளாக் வைஸில் ஆர்டர் எழுதுனா என்ன வருது, 2 5 6 வரும். இப்போது இந்த 4 வந்து எதுக்கு ஆப்போசிட்னா 5க்கு ஆப்போசிட்னு சொல்லிடணும். 3 வந்து எதுக்கு ஆப்போசிட்டு, 6க்கு ஆப்போசிட். அப்போ 2 வந்து மொத்தம் 6 நம்பர் இருக்கணும், இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அப்போ என்ன நம்பர் மிஸ் ஆகுனா 1. சரியா, ஸோ அப்போ 2 வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், 1க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இது வந்து மிஸ் ஆகக்கூடிய நம்பர், மிஸ்ஸிங் நம்பர். ஸோ அந்த காமன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு மிஸ்ஸிங் நம்பர், இந்த மாதிரி கான்செப்டில். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் வந்து காமனாக இருக்குது பாருங்கள். 5ங்கிறதும் காமன் ஃபஸ்ட் டைஸில் அண்டு செகண்ட் டைஸ் ரெண்டுத்துலையுமே 5 வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி 4ங்கிறதும் காமனாக இருக்குது, 4ங்கிறதும் காமனாக இருக்குது. இப்படி 2 நம்பர்ஸ் வந்து காமனாக இருக்கும்போது ரிமைனிங் நம்பர்ஸ் ஆர் ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா எது வரும், 1 and 2 வரும். சரியா, அப்போ 1 and 2 வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கணும். காமன் நம்பர்ஸை விட்டுட்டு 5 5 4 4, சரி இதெல்லாம் காமன் இல்லையா, 5 5 4 4, அடுத்தது 1 2, இது ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கணும் 2 நம்பர்ஸ் காமனாக வரும்போது. ஓகேவா, இது வந்து ரூல் நம்பர் 3. ஸோ இந்த 3 ரூலை வச்சுக்கிட்டு தான் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நாம் சால்வ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2 positions of dice are shown below. What number will appear on the opposite to the face containing 5? அதாவது 5 இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் ஒரு டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு டைஸில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட்டுடைய ஆப்போசிட் எது, ரைட். அதே வந்து டாப்புடைய ஆப்போசிட் எது, பாட்டம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டுடைய ஆப்போசிட் எது, பேக்கு. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எத்தனை சைடு வருதுன்னா 6 சைடு வரும். எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா, இது வந்து ஃப்ரண்ட் சைட், இதுக்கு ஆப்போசிட் வந்து பேக் சைட். இது வந்து டாப் சைட், இதுக்கு ஆப்போசிட் வந்து பாட்டம் சைட். சரியா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 5 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ இது வந்து ரூல் நம்பர் 2A பார்த்தோமா. ஒரு நம்பர் வந்து காமனாக இருக்குது, ஒரே ஒரு நம்பர் காமனாக இருக்கா, 2 நம்பர் காமனாக இருக்கா, 2 நம்பர் காமனாக இருக்குது, சாரி 2 நம்பர் வந்து காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 1 1 காமன், 2 2 காமன். அப்போ ரிமைனிங் 2 நம்பர்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 5 உடைய ஆப்போசிட் எது தான் அப்படின்னு பார்த்தா 4. அப்போது 5 உடைய ஆப்போசிட் எது, 4ங்கிறது நீங்கள் டிக் பண்ணிக்கணும். சரியா, அப்போ இது வந்து என்ன ரூல் பேஸ் பண்ணி வந்தது, ரூல் 3 பேஸ் பண்ணி வந்திருக்கு இந்த கொஷின். ரூல் நம்பர் 3 பேஸ் பண்ணி இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதான் பாருங்கள். ரூல் நம்பர் 3 தான். 2 நம்பர்ஸ் காமனாக இருக்குது. 2 நம்பர்ஸ் காமனாக இருக்கும்போது ரிமைனிங் 2 நம்பர் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர்னு எடுத்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய 2 நம்பர் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் 2 2 வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, இல்லாட்டி கேன்சல் பண்ணிடுங்க. காமனாக இருக்கக்கூடிய நம்பர் கேன்சல் பண்ணிவிடுங்க. 1 1 ஆப்போசிட். இப்போ கேன்சல் ஆகாத 2 நம்பர் வந்து ஆப்போசிட் ஈச் அதர்னு எடுத்துக்கணும். இந்த ரூல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் ஆகாத 2 நம்பர் வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் டிஜிட் வில் அப்பியர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் ஆல்ஃபபெட் டி? இந்த டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபபெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதில் முதல்ல வந்து எது காமனாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. முதல்ல எது வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நீங்கள். சரியா, இதில் எது வந்து காமனாக இருக்குது, சி வந்து காமனாக இருக்கா, சேம் சைடில் சேம் எலமெண்ட்டு காமனாக இருக்குது. சி வந்து ரைட் சைடு ஃபஸ்ட் டைஸில், செகண்ட் டைஸில் ரைட் சைடு. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர்னு எடுத்துக்கணும். அப்போ ரிமைனிங் பொசிஷனில் சேம் பொசிஷனில் வந்துருக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆப்போசிட். அப்போ டாப் ஆப்போசிட், ஃப்ரண்ட் ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, ஒரே ஒரு எலமெண்ட்டு சேம் பொசிஷனில் வரும்போது இப்படி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா, இதுக்கும் கிளாக் வைஸ் ரொட்டேஷனே அப்ளை பண்ணுங்கள்.
இதுக்கும் கிளாக் வைஸ் ரொட்டேஷனே அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துட போகுது. சரியா? CAB. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? CEF. CAB CEF. சரியா? இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். A வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா ஈக்கு ஆப்போசிட், B வந்து எதுக்கு ஆப்போசிட், Fக்கு ஆப்போசிட். சரியா? ஸோ இப்போ ஏவோட ஆப்போசிட் வந்து E, பியோட ஆப்போசிட் வந்து F. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிக்கு ஆப்போசிட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே டி அப்படிங்கிற லெட்டர் இந்த இடத்துல வந்திருக்கா, ஏக்கு வந்து இ ஆப்போசிட், பிக்கு வந்து எஃப் ஆப்போசிட். அப்போ டிங்கிறது மிஸ் ஆயிருக்கு. அப்போ மிஸ்ஸிங் லெட்டருடைய ஆப்போசிட் எலமெண்ட் எது, காமன் லெட்டர். சரியா? இது வந்து காமன் லெட்டர் இல்லையா? காமன் லெட்டர் எதுக்கு ஆப்போசிட், மிஸ் ஆயிருக்கக்கூடிய லெட்டருக்கு ஆப்போசிட். அப்போ மிஸ் ஆயிருக்கக்கூடிய லெட்டர் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த மிஸ் ஆயிருக்கக்கூடிய லெட்டருடைய ஆப்போசிட் எலமெண்ட் என்னவா இருக்கும், சியா இருக்கும். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, சி. சிங்கிற லெட்டர் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் காமனாக இருக்கும்போது கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறீங்களா, அந்த கான்செப்டே நீங்கள் யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது, 2 positions of a cubical block are shown when E is at the top, which alphabet will be at bottom. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, E உடைய ஆப்போசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே ஈங்கிற லெட்டர் இங்கே எங்காவது இருக்கா, இல்லை. அப்போ இல்லாத லெட்ரு காமன் லெட்டருக்கு தான் ஆப்போசிட். கரெக்டா? இல்லாத லெட்ரு காமன் லெட்டருக்கு தான் ஆப்போசிட். அப்போ என்ன வரும், சேம் லாஜிக் அப்ளை பண்ணுங்க. இங்கே ஒரே ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்கா, சி வந்து காமனாக இருக்குது. காமன் லெட்டர் முதல்ல ரவுண்ட் பண்ணிட்டு கிளாக் வைஸில் ரிமைனிங் லெட்டர்லாம் எழுதுங்க. சரியா? அப்போ CDA ஃபர்ஸ்ட் டைஸில் இருக்கக்கூடிய லெட்டர் ஆர்டர் எழுதிட்டேன் கிளாக் வைஸில். அடுத்தது செகண்ட் டைஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஆர்டர் எழுதுங்க. CBF கிளாக் வைஸில் எழுதணும். ஓகே. ஸோ இப்போது டி வந்து பிக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க, ஏ வந்து எஃப்க்கு ஆப்போசிட்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? இந்த மாதிரி வெர்டிக்கலாக வெர்டிக்கலாக ஒன்றுக்கு நேரம் இன்னொன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? இப்போ சிக்கு ஆப்போசிட் எதுன்னு தான் நமக்கு தெரியல. சிக்கு ஆப்போசிட் தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன லெட்ரு, இ. சரியா? அப்போ சி உடைய ஆப்போசிட் எது அப்படின்னா இ. அப்போ இ உடைய ஆப்போசிட் என்னன்னு தானே கேட்குறாங்க, இ உடைய ஆப்போசிட் எது, சி. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா அப்படின்னு பாருங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் நம்ம. கொஸ்டின் நம்பர் 4. ஃபோர்த்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லெட்டர் சிக்கு வந்து என்ன ஆப்போசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட்டர் சி வந்து மொத்தம் இதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தது நம்ம 2 டைஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? மொத்தம் இது வரைக்கும் பார்த்த அந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் வந்து 2 டைஸாக கொடுத்து கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில், இந்த 4th கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4 டைஸ் கொடுத்துட்டு அதில் வந்து சிக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. 4 டைஸ் கொடுத்துட்டு அதில் வந்து சிக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு 2 டைஸ் வந்து சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணணும்னா, அந்த 2 டைஸில் சி இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட் காமனாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு மெத்தட் வந்து நெய்பரிங் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டா நெய்பரிங் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இப்போ சிக்கு நெய்பர் யாருன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைஸ் பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி, செகண்ட் டைஸ் பொறுத்த வரைக்கும் பி அண்ட் டி, ஏ அண்ட் பி, பி அண்ட் டி. பி ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் டி மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ தேர்ட் டைஸை பார்த்த வரைக்கும் இ வந்திருக்கு. அப்போ இதில் மிஸ் ஆகக்கூடிய லெட்டர் என்ன, எந்த லெட்டர் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். எந்த லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, எஃப் தான் மிஸ் ஆயிருக்கு. அப்போ எஃப் தான் சிக்கு ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். அதாவது சிக்கு பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய லெட்டர் வந்து எப்படி ஆப்போசிட்டாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக? சிக்கு பக்கத்தில் என்னென்ன லெட்டர் வந்திருக்கு, சி இருக்கக்கூடிய அந்த சைடுக்கு பக்கத்தில் என்னென்ன நம்பரெல்லாம் என்னென்ன லெட்டரெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். சி இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது. அப்போ இ அண்ட் டி வந்து எக்கார்ந்த கொண்டு ஆப்போசிட்டாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைஸ் எடுத்துக்கிட்டால் சிக்கு பக்கத்தில் என்னென்ன லெட்டர் வந்திருக்கு, பி அண்ட் ஏ வந்திருக்கு. அப்போ பி அண்ட் ஏ எக்கார்ந்த கொண்டு ஆப்போசிட்டாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 4 லெட்டரை தவிர்த்து மீது ஏதோ ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, அந்த லெட்டர் தான் சிக்கு ஆப்போசிட்டில் வரும். சரியா? அந்த லெட்டர் தான் சிக்கு ஆப்போசிட்டாக வரும். என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, மொத்தம் வந்து 6 லெட்டர் வரணும். பிகாஸ் மொத்தம் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, ஒரு டைஸ்க்கு வந்து மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும், 6 ஃபேஸ் இருக்கும். அப்போது இங்கே 5 லெட்டர் வந்தாச்சு. அப்போ மிஸ் ஆகக்கூடிய லெட்டர் என்னவோ அதுதான் சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? இது வந்து அந்த நெய்பரிங் லெட்டரை கண்டுபிடிக்கிறது மூலமாக எது ஆப்போசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். இது ஒரு மெத்தடு. இப்போ சால்வ் பண்ணது இது ஒரு மெத்தடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ இந்த மெத்தடை கற்று வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி 4 டைஸ் 3 டைஸ் இந்த மாதிரி வரும்போது அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தட் அப்ளை பண்ணலாம். 2 டைஸ் வரும்போது இந்த மெத்தட் வந்து
நிறைய மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த நெய்பரிங் லெட்டர்ஸை கண்டுபிடிக்கிற இந்த லாஜிக் வந்து அதிகமாக வந்து கேட்க மாட்டாங்க 2 days வரும்போது, சரியா? ஆனால் 4 days வரும்போது 3 days வரும்போது இந்த நெய்பரிங் லெட்டர் பேஸ் பண்ணியே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் எதுக்கு வந்து எது ஆப்போசிட் அப்படிங்கிறத. கரெக்டாக? இப்போ கொஸ்டினில் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணோம். கொஸ்டினில் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் வந்திருக்கு, அப்போ வராத லெட்டர் எதுவோ அதுதான் ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அப்போ சிக்கு பக்கத்தில் வராத லெட்டர் எது, எஃப். அப்போ எஃப் தான் ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. இது வந்து அந்த நெய்பரிங் லெட்டரை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே எதெல்லாம் சி இருக்குன்னு பாருங்க. இப்போ மொத்தம் எத்தனை ரூல் நம்ம பார்த்தோம், 3 ரூல் பார்த்துருப்போம். ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3. இந்த மாதிரி 3 ரூல் பார்த்துருப்போம். இந்த 3 ரூலில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணோம். கரெக்டாக 3 ரூல் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பாருங்க. இது ரூல் நம்பர் 1. சரி, எந்த லெட்டருமே காமனாக இல்லை, அதாவது எந்த லெட்டருமே 2 டைஸில் எந்த லெட்டருமே காமனாக இல்லாதப்போ அந்த என்ன சொல்கிறது, டாப் ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். லெஃப்ட் வந்து ரைட்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி ரைட் வந்து லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட்னு முடிவு பண்ணோம். சரியா? இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஓகே, இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஸோ இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டாப் அண்ட் டாப் வந்து ஆப்போசிட் ஈச் அதர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்போசிட், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆப்போசிட், எதுவும் காமனாக இல்லாதப்போ இது ரூல் நம்பர் 1. கரெக்டாக? ரூல் நம்பர் 2 வந்து இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரூல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 நம்பர் இஸ் காமன், அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும், சிங்கிள் நம்பர் மட்டும் காமன். 1 நம்பர் இஸ் காமன், 1 நம்பர் இஸ் காமன், 1 நம்பர் இஸ் காமன். அப்போ ஒரு நம்பர் காமனாக இருக்கும்போது என்ன பண்ணும், எல்லாத்தையும் கிளாக் வைஸில் எழுதுங்க. எல்லாத்தையும் கிளாக் வைஸில் எழுதிட்டு எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? இதில் முக்கியமான விஷயம், காமன் நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கக்கூடிய நம்பர், எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இந்த ரூல் நம்பர் 2ல் என்ன பண்ணோம், காமன் நம்பர் வந்து 2வா, சரி, அந்த 2 வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா மிஸ் ஆகிருக்கக்கூடிய நம்பர். அப்போது இந்த ஃபஸ்ட் டைஸை நீங்கள் இது ஆர்டர் எழுதுங்க கிளாக் வைஸில். 2 4 3 2 5 6. சரியா? அப்போ 4 வந்து 5க்கு ஆப்போசிட், 3 வந்து 6க்கு ஆப்போசிட் அப்படின்னு முடிவு பண்ணலாம். அப்போ எது காமன் நம்பர், ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, 2 டைஸில் எந்த நம்பர் காமனாக இருக்குது, 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு கண்டுபிடிங்க. அப்போ என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னா 1 வந்து மிஸ் ஆயிருக்கு. அப்போ 2 வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா மிஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு தான் ஆப்போசிட். சரியா? அப்போ மிஸ்ஸிங் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு காமன் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு மிஸ்ஸிங் நம்பர். அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரூல் நம்பர் 2ல். ரூல் நம்பர் 3 வந்து 2 நம்பர்ஸ் வந்து காமனாக இருக்கும். சரியா? 5 5 ஒரு நம்பர் காமனா, செகண்ட் நம்பரும் காமன், 2 நம்பர்ஸ் காமனாக இருக்கிறப்போ ரிமைனிங் 2 ஆர் ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், காமன் நம்பரை ரிமூவ் பண்ணுறது. சரியா? இப்போ 2 நம்பர்ஸ் காமனாக இருந்தால் இது ஒரு 3வது ரூல். இந்த 3 ரூலில் ஏதாவது ஒரு ரூலை அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறது செகண்ட் மெத்தடு. எதில்? இந்த கொஸ்டினில். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தா இந்த 3 ரூலில் ஏதாவது ஒரு ரூலை வந்து எந்த 2 டைஸை சூஸ் பண்ண அப்ளை பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிடில் இருக்கக்கூடிய 2 டைஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா டிடி காமனாக இருக்கா, சிசி காமனாக இருக்கா, அப்போ பி அண்ட் இ தான் ஆப்போசிட்னு தெரியுது. அப்போ எனக்கு என்ன வேணும், சிக்கு ஆப்போசிட் தான் வேணும். அப்போ நான் இந்த மிடில் இருக்கக்கூடிய 2 எடுத்தது கரெக்டான சாய்ஸா? ஏன்னா பி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருந்தா அப்போ கரெக்டான சாய்ஸ். பிக்கு ஆப்போசிட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால் அப்போ வேணால் நீங்கள் இந்த செகண்ட் டைஸு தேர்ட் டைஸ் எடுத்தது வந்து கரெக்டான சாய்ஸு. ஆனால் இங்கே கேட்குறது சிக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க, அதனால இந்த செகண்டு தேர்டு எடுத்தது வந்து தப்பான சாய்ஸு, அப்படி எடுக்கக்கூடாது. சரியா? அப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ண இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ எதை சூஸ் பண்ணலாம், செகண்ட் டைஸும் ஃபோர்த் டைஸும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைஸ் ஃபோர்த்து டைஸ் சூஸ் பண்ணால் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்கா, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் எல்லாம் கிளாக் வைஸில் எழுதுங்க, ரிமைனிங் எல்லாத்தையும் கிளாக் வைஸில் எழுதுங்க. அப்படி எழுதுனா கரெக்டாக வருது பாருங்கள். டிசிபி டிஎஃப்இ கரெக்டாக இருக்கா? அப்போ சி வந்து எதுக்கு ஆப்போசிட்னா எஃப்க்கு ஆப்போசிட். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து எந்த 2 டைஸை சூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணோம். இங்கே சிங்கிள் லெட்டர் வந்து காமனாக இருக்குது, அதனால் இந்த 2 டைஸை நான் சூஸ் பண்ணுறேன். ரிமைனிங் எல்லாம் எடுத்தால் 2 லெட்டர்ஸ் காமனாக இருக்கிற மாதிரி வருது. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ரூல் நம்பர் 2 வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ரூல் 2 அப்ளை பண்ணியும் சால்வ் பண்ண முடியுது. அப்போ ரூல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லெட்டர் இஸ் காமன். அப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் 1 எலமெண்ட் இஸ் காமன் அப்படின்னா அது ரூல் நம்பர் 2. அப்போ ரூல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கிளாக் வைஸில் நீங்கள் ஆர்டர் எழுதணும். கிளாக் வைஸில் ஆர்டர் எழுதுனா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ சிக்கு ஆப்போசிட் எதுன்னு தானே கேட்டிருக்காங்க, சிக்கு ஆப்போசிட் எது எஃப். சரியா? இது ரூல் நம்பர் 2. சரியா?
ரூல் நம்பர் 3, அதாவது இதுக்கு வந்து தேர்ட் மெத்தடு, மூணாவது மெத்தட் அப்ளை பண்ணியும் இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? வேறு ஏதாவது அப்ளை பண்ண முடியுமா? எனி 2 டைஸ் நீங்கள் ரேண்டமாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ எந்த 2 டைஸ் நான் எடுத்துக்கலாம்? இங்கே சி காமனாக இருக்குது, சி காமனாக இருக்குது, பிபி காமனாக இருக்குது. அப்போ ஏவுடைய ஆப்போசிட் எதுன்னு பார்த்தா டி வந்து ஆப்போசிட் நான் முடிவு பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏவுடைய ஆப்போசிட் எது? டி. சரியா? அடுத்தது இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட் டைஸ் செகண்ட் டைஸ் எடுத்தனால ஏவுடைய ஆப்போசிட் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் டைஸ் தேர்ட் டைஸ் நான் எடுத்துக்கிறேன். சரியா? செகண்ட் டைஸ் தேர்ட் டைஸ் எடுத்தால் 2 எலமெண்ட் காமனாக இருக்குது, டிடி காமனாக இருக்குது, சிசி காமனாக இருக்குது. அப்போ பி உடைய ஆப்போசிட் எது? இ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பி உடைய ஆப்போசிட் எது? இ. அப்போ ரிமைனிங் 2 லெட்டர்ஸ் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரும் மிஸ் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு லெட்டரும் ஆப்போசிட். எந்த லெட்டர் மிஸ் ஆயிருக்கு? எஃப். சரியா? இந்த 2 பேர் எப்படி கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ரூல் நம்பர் 3 பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன், ரூல் 3. அப்போ இது வந்து ரிமைனிங் பேர், மிஸ் ஆகிருக்கக்கூடிய பேர் வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது சி உடைய ஆப்போசிட் எது? எஃப். இந்த மாதிரி 3 வகையில் ஒரே கொஷினை என்னால் சால்வ் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த கொஷினை பார்க்கக்கூடிய அந்த டைமில் என்ன லாஜிக் வந்து உங்கள் மைண்டுக்கு வருதோ அந்த லாஜிக் அப்ளை பண்ணி இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. சிம்பிள். ஓகேவா? ஸோ 4 டைஸ் கொடுத்தா இந்த நெய்பரிங் லெட்டர் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அல்லது ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணுறது, மேக்ஸிமம் கொஷின் 90% ஆஃப் கொஷின் வந்து ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறது ஈஸி. அதாவது கிளாக் வைஸில் எழுதுவோம் இல்லையா, அந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 56க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 56க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே 56 கொடுத்துருக்காங்க, இங்கே 52 கொடுத்துருக்காங்க. அப்போது 53 வந்து 54க்கு ஆப்போசிட்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது வேற என்ன 2 டைஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே, எனக்கு என்ன வேணும்? 56க்கு ஆப்போசிட் தான் வேணும். எனக்கு என்ன வேணும்? 56 உடைய ஆப்போசிட் தான் எனக்கு வேணும். கரெக்டா? அப்போ 56 உடைய ஆப்போசிட் வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்தா எனக்கு இதுதான் கிடைக்குது அவுட்புட்டா. காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு. சரியா? ஸோ இப்போ நான் 2 and 3 எடுக்கிறேன். 2 and 3 எடுத்தால் என்ன வருது? 54 கேன்சல்டு, 56 கேன்சல்டு. அப்போ 52 வந்து எதுக்கு ஆப்போசிட்டு? 52 வந்து எதுக்கு ஆப்போசிட்? 55க்கு ஆப்போசிட். அப்போ 56 வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்? மிஸ் ஆகிருக்கக்கூடிய நம்பர் எதுப்பா? மிஸ் ஆகிருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பாருங்க. இல்லை 51 51. அப்போ 56 வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்? 51க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ 51 இந்த இடத்துல ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தடு. இது வந்து எல்லாமே ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு டைஸு செகண்ட் டைஸ் இதில் மொத்தம் 2 நம்பர் காமனாக இருக்குது. சரியா? 56 52 52. அப்போது ரிமைனிங் 2 நம்பர்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். சரியா? ஸோ அப்போ ரிமைனிங் 2 நம்பர்ஸ்னால் 53 and 54 வந்து ஆப்போசிட். சரியா? ரிமைனிங் 2 நம்பர்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். 53ம் 54ம் ஆப்போசிட். ஃபஸ்ட் டைஸ் செகண்ட் டைஸ் எடுத்தா. அதே செகண்ட் டைஸ் தேர்ட் டைஸ் எடுத்தா எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பாருங்கள். செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்தா இதிலே 2 எலமெண்ட் வந்து காமனாக இருக்குது. அப்போது காமனாக இல்லாத கேன்சல் ஆகாத எலமெண்ட் எதுவோ அது வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 52ம் 55 வந்து ஆப்போசிட் ஈச் அதர். ரிமைனிங் எல்லாமே கேன்சல் ஆகிடும். சரியா? 56 காமனாக இருக்குது, 54 காமனாக இருக்குது. இந்த மாதிரி 2 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும்போது ஒரே ஒரு ஜோடி மட்டும் கேன்சல் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு ஜோடி தான் ஆப்போசிட் ஈச் அதர்னு எடுப்போம். சரியா? இப்போ லாஸ்ட்டை வந்து கேன்சல் ஆகாத பேர் எதுவோ அது வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறத ஆன்சர் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ வேறு என்ன மெத்தட் இருக்குது? இன்னொரு மெத்தட் அப்ளை பண்ணலாம். ரூல் நம்பர் 2 பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ரூல் நம்பர் 2 வந்து நான் எப்படி கொண்டு வரலாம், எந்த 2 டைஸ் சூஸ் பண்ண கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். எந்த 2 டைஸ் எடுத்துக்கிட்டால் ரூல் நம்பர் 2 கொண்டு வர முடியும்? ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்கணும். ரூல் நம்பர் 2 மீன்ஸ் என்ன? ரூல் நம்பர் 2னா 1 நம்பர் இஸ் காமன். ரூல் நம்பர் 3னா 2 நம்பர்ஸ் இஸ் காமன். சரியா? ரூல் நம்பர் 1 வந்து 0 நம்பர் இஸ் காமன். சரியா? இவ்வளோதான் விஷயம். ரூல் நம்பர் 1 வந்து 0 நம்பர் இஸ் காமன். ரூல் நம்பர் 2 வந்து 1 நம்பர் இஸ் காமன். ரூல் நம்பர் 3 வந்து 2 நம்பர் இஸ் காமன். சரியா? இப்போ ரூல் நம்பர் 2 தான் மெயினாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 90% ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து ரூல் நம்பர் 2 தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து எந்த 2 டைஸை நம்ம சூஸ் பண்ணால் ரூல் நம்பர் 2 வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாருங்கள். சரியா? இப்போ நான் இந்த 2 டைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் எது காமனாக இருக்குது? 56 காமனாக இருக்குது. இதில் வந்து கிளாக் வைஸ் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. கிளாக் வைஸ் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுனா வரும் 54 56 55. இது வந்து டைஸ் 1. டைஸ் 2ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கிளாக் வைஸ் எழுதுனா 54
51 52. அப்போ 56க்கு எது தான் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தா 51. இங்கே ஆப்ஷனில் 51 கொடுத்துருக்காங்களா இல்லை, அதனால் எதை எடுத்துக்கணும், நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கைஸ் எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? ரூல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் வந்து காமனாக இருக்கும். சிங்கிள் நம்பர் காமனாக இருக்கும்போது எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? கிளாக் வைஸில் எழுதுங்க. கிளாக் வைஸில் எழுதுனா எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கேஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலமெண்ட்டுக்கு எது ஆப்போசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கேஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலமெண்ட்டுக்கு எது ஆப்போசிட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ கேஎல் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க கேன்சல் பண்ணுங்கள். ஐஜே ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஜிஹெச் வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா ஏபிக்கு ஆப்போசிட். சரியா? இந்த 2 டைஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த பேர் கிடைக்குது. சரியா? அடுத்த பேர் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்த பேர் வந்து எப்படி கொண்டு வரலாம், எது 2 எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 2 டைஸ் எடுத்துக்கிட்டால் ஏபி கேன்சல் ஆகிடும். சரியா? அடுத்தது இஎஃப் கேன்சல் ஆகிடும். அப்போ எம்என் வந்து சிடிக்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ அடுத்தது மிஸ் ஆகக்கூடிய பேர் என்ன அப்படின்னா கேஎல் வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இருக்கும்னா ஐஜேக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதான் மிஸ் ஆகிருக்கக்கூடிய பேர், மிஸ்ஸிங் பேர். இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணேன். ரூல் நம்பர் 3னா 2 எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்கும். சரியா? இது ரெண்டுத்தில் 2 எலமெண்ட்ஸ் காமன், எது கேன்சல் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து காமன் அப்படின்னு அர்த்தம். ஐஜே கேஎல் கேன்சல் ஆகிடுச்சு, பிகாஸ் 2 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. அதே மாதிரி ஏபி இஎஃப் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ கேன்சல் ஆகாத 2 ஆப்போசிட், கேன்சல் ஆகாத 2 எலமெண்ட்டும் ஆப்போசிட், 2 ஈச் அதர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போது மிஸ் ஆன பேர் என்னென்னா, ஒன்று வந்து கேஎல், இன்னொரு லெட்டர் எதுன்னு பாருங்கள், இன்னொரு டேர்ம் என்னென்னா ஐஜே. அப்போது கேஎல் வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா ஐஜே தான். இங்கே ஐஜே கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் என்ன, நன் ஆஃப் திஸ். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். இதே கொஸ்டினுக்கு ரூல் நம்பர் 2 பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியுமானா எஸ், கொண்டு வரலாம். எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும். சரியா? சடனாக வந்து ஒரு லாஜிக் வரும். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடுறீங்க. சரியா? அதர்வைஸ் இங்கே 4 டைஸ் இருக்குனால அந்த நெய்பரிங் லெட்டர்ஸை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். இப்போ கேஎலுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கேஎலுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஐஜே ஜிஹெச். இங்கே கேஎலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஏபி ஐஜே ஆல்ரெடி எழுதிட்டோம். வேறு எங்கேயாவது கேஎல் இருக்கா, இல்லை. அப்போ இங்கே ஒன்று மிஸ் ஆகுது. சரியா? கேஎலுக்கு இதெல்லாம் நெய்பர்ஸ். அப்போ கேஎலுடைய 4th நெய்பர் தெரியாது. சரியா? 4th நெய்பர் யாருன்னு தெரியாது. அதனால் இப்போ இது நெய்பர் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியா? அதனால் இதை விட்டுருங்க. இப்போ ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ரூல் நம்பர் 2 வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ரூல் நம்பர் 2 படி ஒரே ஒரு எலமெண்ட் தான் காமனாக இருக்கணும். சரியா? ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் காமனாக இருக்கணும். எந்த 2 டைஸ் எடுத்தால் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் காமனாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சரியா? சிங்கிள் எலமெண்ட் காமன் அப்படின்னா எந்த டைஸ் எடுக்கலாம், செகண்டு தேர்ட் எடுக்கலாம். ஏபி காமனாக இருக்கா? அப்போ கேஎலுடைய ஆப்போசிட் எது, கிளாக் வைஸில் எழுதுங்க. இதை கிளாக் வைஸில் எழுதுனா உங்களுக்கு தெரியும். கிளாக் வைஸில் எழுதுனா என்ன வருது, ஏபி இஎஃப் எம்என். இது டைஸ் 1. செகண்ட் டைஸில் ஏபி கேஎல் ஐஜே. சரியா? இப்போ என்ன வருது, கேஎலுடைய ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படின்னா இஎஃப் அப்படின்னு வருது. சரியா? செகண்ட் டைஸு தேர்ட் டைஸ் எடுத்தால் இஎஃப்னு வருது. ஓகே. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இஎஃப் அப்படின்னு வருது நமக்கு. செகண்ட் டைஸ் தேர்ட் டைஸ் கிளாக் வைஸில் நம்ம எழுதுனா. அதே மாதிரி நெய்பர்ஸும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து முன்ன கொஸ்டினுக்கு வந்து நன் ஆஃப் திஸ் வந்தது. ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணால் நன் ஆஃப் திஸ் வருது, ஐஜேங்கிறது வருது. சரியா? ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணால் ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணால் இஎஃப்னு வருது. ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணால் ஐஜேன்னு வருது. இப்போ இது 2ல் எது கரெக்டுன்றது எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, அந்த நெய்பரிங் லெட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்தோமா அதை நீங்கள் பார்க்கணும். கேஎலுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னா ஐஜே இருக்குது. கேஎலுக்கு பக்கத்தில் ஐஜே இருக்கிறதுனால இந்த ரூல் 3 வந்து தப்பு. கேஎலுக்கு பக்கத்தில் ஐஜே இருக்குது, ஏன்னா கேஎலுக்கு பக்கத்தில் தான் ஐஜே இருக்குது. அதனால் ஐஜே வந்து எப்படி ஆப்போசிட்டாக வர முடியும்? அதனால் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி. இந்த ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ண பாருங்கள், இதுதான் கரெக்ட் இந்த கொஷனுக்கு. கைஸ் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதான் பாருங்கள். ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணோம் இல்லையா, இதுதான் கரெக்ட். ஸோ இந்த நெய்பரிங் எலமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சரியான மெத்தட் எது, சரியான ஆன்சர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நெய்பரிங் லெட்டர்ஸை வந்து நீங்கள் முதல்ல எழுதி வச்சுக்கணும். லைனா கேஎலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஐஜே இருக்குது, ஏபி இருக்குது, ஜிஹெச் இருக்குது. அப்போ இது 3 கட்டாயம் ஆப்போசிட் கிடையாது. கேஎலுக்கு ஆப்போசிட் கட்டாயம் இது 3 கிடையாது. சரியா? அதே ரூல் 3 அப்ளை பண்ணால் ஐஜேன்னு வந்தது, பட் தட் இஸ் ராங். பிகாஸ் ஐஜேங்கிறது கேஎலுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் அது வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் 3 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணும்போது அந்த ரூல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நெய்பரிங் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த நெய்பர் மெத்தட் அப்படிங்கிற நம்ம நெய்பரிங் மெத்தட்னு வச்சுக்கலாம் அது பேர். ஓகே. ஸோ இந்த நெய்பரிங் லெட்டர்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கணும். அந்த மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ரூல் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7.
கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. How many points will be on the face opposite to in face which contains 2 points. இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ 2 பாயிண்ட்ஸ் எந்தெந்த டைஸில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டைஸில் இருக்குது, அப்புறம் தேர்ட் டைஸில் இருக்குது. கரெக்டாக வேறு ஏதாவது காமனாக இருக்கா? இருக்குது. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 பாயிண்ட்ஸ், இங்கே 3, இங்கே 1, இங்கே 5. ஓகே, ஸோ வேறு என்ன ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும்? இதில் ஏதாவது காமனாக இருக்கா? வேறு ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 2 டைஸை எடுத்துக்கலாம். பெட்டர் ஃபஸ்ட்டு 2 டைஸ் எடுத்துக்கிட்டால் இன்னும் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப நேரம் நம்ம சுற்ற வேண்டியது இருக்காது. இப்போ டைஸ் 1 டைஸ் 2 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துலேயும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் எல்லாம் கிளாக் வைஸில் எழுதுங்க. ரிமைனிங் எல்லாத்தையும் கிளாக் வைஸ் எழுதுங்க. இதுக்கு நம்பர் போட்டிருங்க. பாயிண்ட்ஸுக்கு பதிலாக நம்பர் போட்டுக்கோங்க. அப்போ வந்து எதுக்கு ஆப்போசிட்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ 5 3 2 ஃபஸ்ட்டு டைஸில், செகண்ட் டைஸில் 5 4 6. அப்போ 2 உடைய ஆப்போசிட் எதுப்பா? 6. 2 உடைய ஆப்போசிட் எது? 6. ஸோ இப்போது இது வந்து நீங்கள் கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ 2 உடைய நெய்பர்ஸ் யார்? 2 உடைய நெய்பர்ஸ் யார் இருக்காங்க? 3 இருக்காங்க, 5 இருக்காங்க. அப்போ இந்த 2 பேர் வந்து ஆப்போசிட்டில் வர முடியாது. பிகாஸ் அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால ஆப்போசிட் கிடையாது. அடுத்தது இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1ங்கிற நம்பரும் 2க்கு ஆப்போசிட் கிடையாது. அப்போ 1ங்கிற நம்பர் 2க்கு ஆப்போசிட் கிடையாது. 3ங்கிற நம்பர் 5ங்கிற நம்பர் 2க்கு ஆப்போசிட் கிடையாது. அப்போ 4 அல்லது 6 2ல் ஏதோ ஒன்று தான். அப்போ வேறு என்ன வரலாம் அப்படின்னா, இந்த ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணால் நமக்கு 6ன்னு தெரியுது. நம்ம அதுபடி போய்க்கலாம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் எலிமினேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த ரூல் கரெக்டாக தப்பான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த அட்ஜசன்ட் லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது, அட்ஜசன்ட் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறது. கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, how many dots will be on its upper surface. அதாவது டாப்பில் வந்து எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும்? பாட்டமில் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாட்டமில் 5னா 5க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. 5 டாட்ஸ் வந்து பாட்டமில் இருந்தால் டாப்பில் வந்து எத்தனை டாட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இங்கே ஒன்லி 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி 2 டைஸ் வந்தால் நீங்கள் வந்து ரேண்டமாக 2 டைஸ் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இருக்கிறதே 2 டைஸ் தான். அப்போ அந்த 2 டைஸ்க்கு மொத்தம் 3 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர பார்க்கணும். சரியா? அப்போது இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? எத்தனை டாட்ஸ் காமனாக இருக்குன்னா, இந்த 2 இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கே 2 இங்கே 2. அப்போ இதுலேருந்து ரிமைனிங் எல்லாம் கிளாக் வைஸில் எழுதுங்க. ரிமைனிங் எல்லாம் கிளாக் வைஸ் எழுதுனா எது ஆப்போசிட் தெரிஞ்சிடும். சரியா? ரூல் நம்பர் 2 படி இதில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் காமனாக இருக்குது. அப்போ 2 1 4 ஃபர்ஸ்ட் டைஸ் படி. செகண்ட் டைஸ் படி 2 5 டாட்ஸ் இருக்குது, அடுத்தது 6 டாட்ஸ் இருக்குது. அப்போது 5 டாட்டுக்கு ஆப்போசிட் எது? 5 டாட்டுக்கு ஆப்போசிட் எதுனா சிங்கிள் டாட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? சிங்கிள் டாட். ஓகே, அப்போ டாப்பில் வந்து என்ன வரும்? டாப்பில் வந்து ஒரே ஒரு டாட் தான் இருக்கும். ஓகே, 5 உடைய ஆப்போசிட் எதுனா 1. கைஸ் புரிஞ்சுதுங்களா? பாட்டமில் வந்து 5 இருக்குன்னா டாப்பில் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ அடுத்தது 9th கொஷின். ஸோ 9th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 6 வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்னா டாப்பில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? டாப்பில் வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இங்கேயும் 2 டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைஸ்க்கு என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணோம். இங்கே ஒரே நம்பர் காமனாக இருக்கா? சிங்கிள் நம்பர் காமனாக இருந்தால் என்ன பண்ணோம்? கிளாக் வைஸில் எல்லா நம்பரும் நீங்கள் எழுதிக்கிட்டு எது ஆப்போசிட் வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். அப்போ 5 2 4 அடுத்து என்ன வருது? 5 6 1. கிளாக் வைஸில் ஆர்டர் எழுதிட்டிங்களா? ஆர்டர் எழுதிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க? 6க்கு ஆப்போசிட்டில் எது வருதுன்னு தானே கேட்குறாங்க. அப்போ 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பாருங்கள். 6க்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அது ஆன்சர். சரியா? அப்போ 6க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? 2 அப்படிங்கிறதா வரும். ஓகே, ஸோ 9th கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தெளிவாக. அடுத்தது 10th கொஸ்டின்லேயும் 2 டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மோர் தென் 2 டைஸ் வந்தால் தான் ரேண்டமாக ஏதாவது 2 டைஸ்க்கு 3 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? பட் இங்கே 2 டைஸ் தான் இருக்குது. இந்த 2 டைஸ்க்கு வந்து ரேண்டம் செலெக்ஷனெல்லாம் கிடையாது. அந்த 2 டைஸில் 3 ரூல்ஸில் ஏதாவது ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான் விஷயம். சரியா? இங்கே ஒரே ஒரு நம்பர் காமனாக இருக்குது. சிங்கிள் நம்பர் காமனாக இருந்தால் அது என்ன? ரூல் நம்பர் 2. சிங்கிள் நம்பர் காமனாக இருந்தால் அது வந்து ரூல் நம்பர் 2. சரியா? 2 நம்பர்ஸ் காமனாக இருந்தால் அது ரூல் நம்பர் 3. 0 நம்பர்ஸ் காமனாக இருந்தால் அது வந்து ரூல் நம்பர் 1. சரியா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 2 படி என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் எழுதணும். ரூல் நம்பர் 2ங்கிறது கிளாக் வைஸ். ரூல் நம்பர் 3ங்கிறது கேன்சல் பண்ணுறது. ஓகே, ரூல் நம்பர் 2 வந்து கிளாக் வைஸ் எழுதுறது. கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ஆர்டர் எழுதணும். ஓகே, ரூல் நம்பர் 1 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் ஆப்போசிட், லெஃப்ட் வந்து ரைட்டுக்கு ஆப்போசிட், ரைட் வந்து லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட், இந்த மாதிரி எடுக்கணும். சரியா? ரூல் நம்பர் 1.
பிகாஸ் எந்த எலமெண்ட்டும் காமனாக இருக்காது ரூல் நம்பர் 1 படி. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கிளாக் வைஸில் எழுதுனா என்ன வருது, 3 1 6 டைஸ் 1ல், டைஸ் 2ல் 3 4 5. அப்போ என்ன கேட்குறாங்க, 4க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது ஆப்போசிட், 4க்கு ஆப்போசிட்டில் எது வரும், 1. பிகாஸ் இங்கே 4க்கு ஆப்போசிட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். 4க்கு ஆப்போசிட் எது அப்படின்னா இங்கே 4க்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, ஸோ அது ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 1 அப்படின்ட்டு. 4க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், 1 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். ஸோ அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்கள். 11th கொஸ்டினுக்கு என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 11th கொஸ்டினில் மொத்தம் எத்தனை நம்பர் காமன்னு பாருங்கள். 6 காமனாக இருக்குது, 4ம் காமனாக இருக்குது. அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டா 1க்கு ஆப்போசிட் எதுன்னு தெரிஞ்சிடும். கேன்சல் ஆகாத நம்பர் எதுதோ அதுதான் ஆப்போசிட். சரியா, அப்போ 1க்கு ஆப்போசிட் எதுனா 5. இது வந்து ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின். சரியா, ஸோ அடுத்தது பிகாஸ் 2 நம்பர்ஸ் காமன். ஓவரால் எத்தனை நம்பர் காமன், 2 காமன், 2 நம்பர்ஸ் காமன். அப்போ ரிமைனிங் பேர், ரிமைனிங் வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு வந்துடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகே, அடுத்தது 12th கொஸ்டின். 12th கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, 3 உடைய ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. சரியா, இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். நம்பர் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2லேருந்து நம்பர் 2 வந்து காமனாக இருக்குது. 2லேருந்து எல்லாத்தையும் கிளாக் வைஸில் எழுதுங்க. 2 3 6 2 4 1. அப்போ 3 உடைய ஆப்போசிட் எதுப்பா, 4 தான். அப்போ எந்த ஆப்ஷனில் 4 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். அடுத்தது 13th கொஸ்டின் பாருங்கள். 13th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பொசிஷன்ஸ் ஆஃப் சேம் டைஸ் ஆர் given below. Which symbol will be top if ash is at bottom? ash அப்படிங்கிற சிம்பிள் வந்து பாட்டமில் இருந்தா, எது வந்து டாப்பில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆஷ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் எது வரும்னு கேட்குறாங்க. ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது ஆஷ் வந்து இதில் என்ன எலமெண்ட் காமனாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்து காமனாக இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள்லேருந்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாக் வைஸில் எழுதுங்க. ட்ரையாங்கிள், அடுத்தது சர்க்கிள், அடுத்தது ஆஷ். ஃபர்ஸ்ட் டைஸில், செகண்ட் டைஸில் ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஷேடட் சர்க்கிள், அடுத்தது வந்து அண்டு சிம்பிள். ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்க, ஆஷ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. ஆஷுக்கு ஆப்போசிட் என்னப்பா வருது, அண்டு சிம்பிள், ஆம்பர்சன். ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம்பிள், அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது ஆஷுக்கு ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற சிம்பிள் தான். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 2 வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதுபடி ஆன்சர் பண்ணியிருக்கோம். ரூல் 2 அப்படின்னா 1 எலமெண்ட் இஸ் காமன் அப்படின்னு வந்துட்டா கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ எழுதணும் நீங்கள் எல்லாத்தையும். அப்படி எழுதும்போது எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரூல் நம்பர் 2ல் எப்படி இருக்கும், எப்போவுமே ஒரே ஒரு எலமெண்ட் காமனாக இருக்கும். ஒரு எலமெண்ட் காமனாக இருந்தால் அது ரூல் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 2 positions of a dice are shown below. After rolling the dice, if we get the number 4 on the face at the top, which number will be on the face at the bottom? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 4க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா, இந்த ஸ்டோரியெல்லாம் வேண்டாம். 4 உடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க, நீளமாக போயிட்டுருக்கு. ஓகே, இதில் மொத்தம் எத்தனை நம்பர் காமன் அப்படின்னு பாருங்கள். 6 வந்து காமனாக இருக்குது, 5ம் காமனாக இருக்குது. அப்போது 4 உடைய ஆப்போசிட் என்ன, 3. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம், ரூல் நம்பர் 3 வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 15th கொஷின். 15th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோவுடைய ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்றத கேட்குறாங்க. எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் என்னப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா, இப்போ மொத்தம் 4 டைஸ் கொடுத்துட்டாங்களா. 4 டைஸ் கொடுத்துட்டா தான் ரேண்டமாக ஏதாவது 2 டைஸை சூஸ் பண்ணி அந்த டைஸில் 3ல் ஏதாவது ஒரு ரூலை அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். இது ப்ரொசீஜர் கரெக்டாக. அல்லது அட்ஜசன்ட் கலர்ஸ் எல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லோவுடைய அட்ஜசன்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லோவுடைய அட்ஜசன்ட் என்னென்ன இருக்குது, ப்ளூ இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. சரியா, ஃபஸ்ட் டைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லோவுக்கு அட்ஜசன்ட் வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. செகண்ட் டைஸில் இங்கே எடுத்துக்கோங்க. எல்லோவுடைய அட்ஜசன்ட் என்ன வருதுன்னா ப்ளூ அண்டு ரெட்டு. சரியா, அப்போது வேறு எங்கேயோ எல்லோ வரல, 2 இடத்துல தான். இங்கே 4th ஒன் மிஸ் ஆகுது. அப்போது எல்லோவுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஒன்று பர்பிளாக இருக்கணும், அல்லது இன்னொரு கலர் மிஸ் ஆகுது, வயலட்டாக இருக்கணும். இது 2ல் ஏதோ ஒன்று தான் எல்லோக்கு ஆப்போசிட். பிகாஸ் இந்த 3 கலரும் எல்லோக்கு பக்கத்தில் வரதுனால இது வராது. அப்போ இது 2ல் ஏதோ ஒன்று தான் எல்லோக்கு ஆப்போசிட்டாக வரணும். கரெக்டாக, அது 2ல் எதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தான் என்ன பண்ணனா
அந்த 3 ரூல்ஸில் ஏதாவது ஒரு ரூலை அப்ளை பண்ணணும். எதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த 2 டைஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் தெளிவாக. சரியா? ஸோ அப்போ ரேண்டமாக ஏதாவது ஒரு 2 டைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரூல் அப்ளை ஆகிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற. ஏதாவது 3 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணணும். நீங்களா கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போது எந்த இடத்துல இப்போ ஏதாவது ஒரே ஒரு எலமெண்ட் காமனாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு 2 டைஸ் சூஸ் பண்ணலாம். சிங்கிள் எலமெண்ட் காமன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இது 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கிட்டு என்ன வருது, ரெட்டு வந்து காமனாக இருக்குது. சரியா, ரெட்டு மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ ரெட்லேருந்து ரிமைனிங் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கிளாக் வைஸ் எழுதிக்கலாம். அப்போ ரெட்டு எல்லோ ப்ளூ, ரெட் ப்ளூ எல்லோ ஃபஸ்ட் டைஸில். செகண்ட் டைஸில் ரெட் வயலட் பர்பிள். அப்போது எல்லோக்கு ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னா பர்பிள் தான் வருது. இப்போது தேர்ட் டைஸு ஃபோர்த் டைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது மூலமாக வேறு எந்த 2 டைஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒன்லி 1 எலமெண்ட் காமன் அப்படிங்கிற மாதிரி வருதா, ஒன்லி 1 எலமெண்ட் காமன் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது 2 டைஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே கைஸ், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் டைஸும் தேர்ட் டைஸும் நான் சூஸ் பண்ணுறேன். அப்படி சூஸ் பண்ணது மூலமாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன எலமெண்ட் மட்டும் காமன் அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் செகண்ட் டைஸ்லேயும் தேர்ட் டைஸ்லேயும் என்ன எலமெண்ட் மட்டும் காமன்னா வயலட் மட்டும் காமன், வயலட் மட்டும் காமன், ரிமைனிங் எதுவும் காமன் கிடையாது. ஸோ இப்போது தேர்ட் அண்டு ஃபோர்த்து சூஸ் பண்ணால் இது வந்து என்ன, தேர்ட் அண்டு ஃபோர்த்து சூஸ் பண்ணால் இது வந்து தேர்ட் அண்டு ஃபோர்த்து சூஸ் பண்ணால் எல்லோக்கு ஆப்போசிட் பர்பிள் அப்படின்னு வருது. இப்போ செகண்டு அண்டு ஃபோர்த்து இது வந்து செகண்ட் டைஸு, இது வந்து ஃபோர்த் டைஸ். ஓகேவா, செகண்ட் டைஸு ஃபோர்த் டைஸ் சூஸ் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். சேம் ரூல் நம்பர் 2 வந்து அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் அண்டு ஃபோர்த் அப்ளை பண்ணால் சேம் ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணால் எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் உங்களால். ஓகே, இப்போ தான் இந்த நெய்பரிங் கலர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம்ல, அதனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஏன் வந்து இந்த நெய்பரிங் கலர்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வயலட்டு இதுலேயும் காமனாக இருக்குது, செகண்ட் டைஸில் காமனாக இருக்குது, as well as ஃபோர்த் டைஸில் வயலட் காமனாக இருக்குது. அப்போ வயலட்லேருந்து ரிமைனிங் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாக் வைஸில் எழுதிக்கணும். வயலட் ஆரஞ்சு ப்ளூ ஃபஸ்ட் டைஸில், செகண்ட் டைஸில் வயலட் பர்பிள், வயலட் பர்பிள் ரெட். சரியா, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் எல்லோ இருக்கா, எல்லோ இருக்கா, எல்லோ வந்திருக்கான்னு பார்த்தா எல்லோ வரல. அப்போது எல்லோங்கிறது இந்த ரூல் அப்ளை பண்ணால், இந்த 2 and 3 எடுத்தா, 2 and 4 எடுத்தால் வயலட்டு, அதாவது வயலட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு வருது, எல்லோ அப்படின்ற மாதிரி வருது. சரியா, அப்போ இது ரெண்டில் எது கரெக்டு, இது ரெண்டில் எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். எல்லோக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், எல்லோக்கு பக்கத்தில் ரெட்டு ப்ளூ, அதே மாதிரி எல்லோக்கு பக்கத்தில் ஆரஞ்சு ப்ளூ. வேறு எங்கேயாவது எல்லோ வந்திருக்கா, வேறு எங்கேயும் எல்லோ வரல. கரெக்டாக, வேறு எங்கேயும் எல்லோ வரல. ஸோ இப்போ தான் இன்னொரு பிரச்சனை பாருங்கள். இப்போது 2 and 4 எடுத்தால், 2 and 4 எடுத்தால் எல்லோவுடைய ஆப்போசிட் என்னென்னு வருது, எல்லோவுடைய ஆப்போசிட் வந்து வயலட் அப்படின்னு வருது. கரெக்டாக, 2 and 4 எடுத்தால் எல்லோவுடைய ஆப்போசிட் வந்து என்னென்னு வருது, வயலட் அப்படின்னு வருது. கரெக்டாக, இது வந்து வயலட். ஓகே, 2 and 4 எடுத்தால். 1 and 3 and 4 எடுத்தால் எல்லோவுடைய ஆப்போசிட் வந்து பர்பிள்னு வருது. அப்போ இது பர்பிளா வயலட்டா, பர்பிளா வயலட்டா, இது ரெண்டில் எதுப்பா ஆப்போசிட்டு, புரியுதுங்களா? இப்போ இந்த நெய்பரிங் எடுத்தாலும் எனக்கு கரெக்டாக வரல. இப்போ என்ன பண்ணுறேன், ரூல் நம்பர் 3 நான் எடுக்கிறேன். ரூல் நம்பர் 3 எடுத்துக்கிட்டு 2 எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கலாம். 2 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்க மாதிரி எல்லோ ஆரஞ்சு ப்ளூ. இது பாருங்கள், இதில் என்ன வருதுன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு கேன்சல், ப்ளூ ப்ளூ கேன்சல். அப்போ எல்லோவுடைய ஆப்போசிட் என்னன்னு வருது, வயலட்னு வருது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, வயலட் அப்படிங்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, வயலட் அப்படிங்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. புரியுதா? ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ரூல் நம்பர் 3 அப்ளை பண்ணியிருக்கேன். மொத்தம் எத்தனை ரூல் நான் அப்ளை பண்ணி கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னோடய ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு நான் நிறைய ரூல் அப்ளை பண்ணி கிராஸ் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரியா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வயலட். வயலட் அப்படிங்கிறது ஆன்சர், பர்பிள் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தா 3 and 4 எடுத்தால் பர்பிள், 2 and 4 எடுத்தால் வயலட். ஓகே, 1 and 2 எடுத்தால்
1 அண்ட் 2 எடுத்தால் என்ன வருது, எல்லோக்கு ஆப்போசிட்டில் என்ன வருது, வயலட் அப்படின்னு வருது. ஸோ அப்போது மேக்ஸிமம் வந்து வயலட் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. சரியா, நிறைய ரூல் அப்ளை பண்ணுறதில்ல. அதனால் பர்பிளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வயலட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே எக்ஸாமில். ஸோ இந்த கிராஸ் செக் பண்ணது எல்லா ரூலும் நான் இந்த ஒரு கொஷனில் சால்வ் பண்ணி காட்டிருக்கேன். ரூல் நம்பர் 1 தவிர ரிமைனிங் எல்லாமே. இது வந்து நெய்பர்ஸ்க்கு எடுத்திருக்கோம், எல்லோக்கு பக்கத்தில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இது வந்து 3 and 4 எடுத்து செக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 2 and 4 எடுத்து செக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 1 and 2 எடுத்து ரூல் 3 வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா, அப்படி அப்ளை பண்ணி இத்தனை ரூல் அப்ளை பண்ணி என்னோட ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோ டஃப்பாக அப்படின்னாலும் நினச்சிக்காதீங்க, பட் ஈஸி தான். பட் கிராஸ் செக் பண்ணது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே ஆப்ஷனில் எது கிடையாது, பர்பிள் அப்படிங்கிறது கிடையாது. பர்பிள் கிடையாதுன்னா நீங்கள் எதை டிக் பண்ணிட்டு போயிடலாம், வயலட்டை டிக் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் பர்பிளே கொடுக்கலையே சார், ஆப்ஷனில் பர்பிளே கொடுக்கல, அதனால் வயலட் தான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு பர்பிளாக இருக்கலாம் அல்லது வயலட்டாக இருக்கலாம். அப்போது இரண்டில் எது ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், வயலட் இருக்குது, அப்போ அதை டிக் பண்ணிட்டு போயிடுங்க. பிகாஸ் பர்பிள் இஸ் மிஸ்ஸிங், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்கள், ஓப்பன் டைஸ். இது வரைக்கும் க்ளோஸ்டு டைஸ் வந்து நம்ம பார்த்தோம். சரியா, இது வரைக்கும் டைஸில் வந்து 2 விதமான டைஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் டைஸ், டைஸை திறந்து பார்த்தா எப்படி இருக்கும், டைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்தால் எப்படி இருக்கும், அதுதான். க்ளோஸ்டு டைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, அந்த 3 ரூல் தான் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுறீங்க. அந்த 3 ரூல் திரும்ப அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளோஸ்டு டைஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஓப்பன் டைஸ் பார்க்கலாம். ஓப்பன் டைஸ் வந்து இது வந்து என்ன, க்ளோஸ்டு டைஸ். இங்கே இருக்கிறது என்ன, க்ளோஸ்டு டைஸ். இங்கே இருக்கிறது என்ன, ஓப்பன்டு டைஸ். ஓப்பன்டு டைஸ். ஓப்பன்டு டைஸ் பொறுத்த வரைக்கும் எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த 2 வந்து 5க்கு ஆப்போசிட், நடுவில் ஒரு பாக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி 1 வந்து 3க்கு ஆப்போசிட், நடுவில் இருக்கக்கூடிய 2 வந்து ஸ்கிப் ஆகணும். அது மாதிரி நடுவில் ஒரு பாக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் 2 வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க, ரிமைனிங் 2 வந்து லிங்க் பண்ணிக்கிட்டா அது ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது, ஷேப் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே நம்பர் போட்டுக்கிறேன், A B C D E அப்படின்னு நான் லெட்டர் எடுத்துக்கிறேன். A வந்து Cக்கு ஆப்போசிட், நடுவில் வந்து Bயை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, D வந்து Eக்கு ஆப்போசிட், நடுவில் Bயை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா இல்லையா? A வந்து Cக்கு ஆப்போசிட், D வந்து Eக்கு ஆப்போசிட். அப்போ B வந்து எதுக்கு ஆப்போசிட், ஏதாவது வேறு ஏதாவது லெட்டர் வரும் இங்கே, அந்த லெட்டருக்கு ஆப்போசிட். சரியா, மிஸ்ஸிங் லெட்டருக்கு வந்து ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு அடுத்தது என்ன கிடைக்கும், ஆப்போசிட் லெட்டர் கிடைச்சிரும். எதில், ஓப்பன் டைஸில். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது எடுத்துக்கிறீங்க. சரியா, ஒரு ஸ்பேஸை மட்டும் ஜம்ப் பண்ணிட்டு இன்னொரு இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் கிடச்சிரும். ஓகே, ஜஸ்ட் இந்த டைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து என்ன, டாப். இது வந்து என்ன, ரைட். இது வந்து என்ன, பாட்டம். இப்போ எனக்கு டாப்புடைய ஆப்போசிட் எது, பாட்டம் தானே. அப்போ என்ன பண்ணுறேன், இப்படி நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ நான் நடுவில் இருக்கக்கூடிய ரைட்டை கேன்சல் பண்ணால், நடுவில் இருக்கக்கூடிய ரைட்டை நான் ஸ்கிப் பண்ணால் என்ன வந்துடுவேன், எனக்கு ஆப்போசிட் வந்துடுமா, டாப்புடைய ஆப்போசிட் கொண்டு வந்துடுவேன். அதே மாதிரி டாப்பு, இது வந்து என்ன, லெஃப்ட். சரியா, இப்படி வரேன், இப்படி ட்ராவல் பண்ணும்போது டாப்பு லெஃப்ட்டு பாட்டம். அப்போ லெஃப்ட்டை வந்து நான் ஸ்கிப் பண்ணால் டாப்புடைய ஆப்போசிட் கொண்டு வந்துட முடியுமா என்னால்? டாப்புடைய ஆப்போசிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நடுவில் ஒரு பாக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓப்பன் டைஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, ஓப்பன் டைஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வரலாம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எதுக்கு எது ஆப்போசிட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது முதல்ல இது ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்ணுறேன். இது ரெண்டும் ஆப்போசிட், இது ரெண்டும் ஆப்போசிட், மீதி இருக்கக்கூடிய ரெண்டும் ஆப்போசிட் நீங்கள் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டும் ஆப்போசிட், இது ரெண்டும் ஆப்போசிட், மீதி இருக்கக்கூடிய ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டும் ஆப்போசிட், இது ரெண்டும் ஆப்போசிட், நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் ஸ்கிப் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இது ரெண்டும் ஆப்போசிட், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் ஆப்போசிட், செகண்டும் ஃபோர்த்தும் ஆப்போசிட், ரிமைனிங் 2 ஆர் ஆப்போசிட், அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட்டு, இது ரெண்டும் ஆப்போசிட்டு, இது ரெண்டும் ஆப்போசிட், அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டும் ஆப்போசிட்டு, செகண்டும் ஃபோர்த்தும் ஆப்போசிட், இது எல்லாம் ஆப்போசிட், நடுவில் வந்து ஒன்று ஸ்கிப் ஆகணும். ஸோ கைஸ் புரிஞ்சுதுங்களா எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு? எது வந்து எதுக்கு ஆப்போசிட், நடுவில் ஒரு பாக்ஸில் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், ஆப்போசிட் கிடச்சிரும். ஓகே, கவனிங்க. இப்போது கொஷின்ஸ் வந்து ஓப்பன் டைஸ் பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹவு many dices ஆர் பாசிபிள்? சரியா, இந்த ஓப்பன் டைஸ்க்கு இங்கே க்ளோஸ்டு டைஸ் எல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸ்டு டைஸில் எதெல்லாம் பாசிபிள், எதெல்லாம் நாட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து எதுக்கு ஆப்போசிட்னு நீங்கள் மார்க் பண்ணிடணும். 2 வந்து எதுக்கு ஆப்போசிட், 4க்கு ஆப்போசிட். சரியா, அப்போ 2 வந்து 4க்கு ஆப்போசிட்.
அடுத்தது 1 வந்து எதுக்கு ஆப்போசிட்? 6க்கு ஆப்போசிட். மார்க் பண்ணிடுங்க. 1 வந்து 6க்கு ஆப்போசிட். அப்போ ரிமைனிங் 2 ஆர் ஆப்போசிட். 5 வந்து எதுக்கு ஆப்போசிட்? 3க்கு ஆப்போசிட். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கூடிய ஏதாவது ஒரு டைஸில், இந்த 4 டைஸில் ஏதாவது ஒரு டைஸில் 2க்கு பக்கத்திலேயே 4 வந்திருந்தா அந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். பிகாஸ் 2வும் 4ம் ஆப்போசிட் தானே. 2வும் 4ம் ஆப்போசிட் தானே. ஆப்போசிட்னு வந்துட்டா 2க்கு பக்கத்தில் 4 வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 2க்கு பக்கத்திலே 4 வந்திருக்கா, அதனால இந்த மாதிரி டயக்ராம் ஃபார்மே ஆகாது. இந்த மாதிரி டயக்ராம் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைஸ் வந்து ஃபார்ம் ஆகாது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பன் டைஸ்க்கு. சரியா? ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் பி வந்து எலிமினேட்டட். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1ம் 6ம் ஆப்போசிட்டில் தான் இருக்கணுமே தவிர பக்கத்தில் வரக்கூடாது. அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனில் 1ம் 6ம் பக்கத்தில் கொடுத்தா அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுங்க. அப்போ இந்த ஆப்ஷன் டி பாருங்கள், 1ம் 6ம் பக்கத்தில் வந்திருக்கா, அப்படி பக்கத்தில் வரக்கூடாது. பிகாஸ் இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். 1ம் 6ம் ஆப்போசிட் தான் இருக்கணுமே தவிர பக்கத்தில் வரக்கூடாது. அதனால் ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட். ஸோ அடுத்தது பாருங்கள், 5ம் 3ம் ஆப்போசிட் தானே. அப்போ ஏதாவது ஒரு டைஸில் 5ம் 3ம் பக்கத்தில் கொடுத்து அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ 5ம் 3ம் பக்கத்தில் வந்திருக்கு, அதனால் இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ எது கரெக்டு? ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஸ்டெப் 1 வந்து ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓப்பன் டைஸ்க்கு அந்த ஆப்போசிட்ஸை மையமாக வச்சுக்கிட்டு முதல்ல ஆப்போசிட் கொண்டு வாங்க, அந்த ஆப்போசிட்டை மையமாக வச்சுக்கிட்டு எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஸோ கைஸ் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதுவும் சிமிலர் கொஸ்டின் தான். எது வந்து எதுக்கு ஆப்போசிட்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது 3 வந்து எதுக்கு ஆப்போசிட்? 1க்கு ஆப்போசிட். 3 வந்து 1க்கு ஆப்போசிட். அடுத்தது வந்து 6 வந்து எதுக்கு ஆப்போசிட்? 5க்கு ஆப்போசிட். அப்போ ரிமைனிங் 2 வந்து எதுனா 4ம் 2ம் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இப்போது இந்த பேரெல்லாம் மையமாக வச்சுக்கிட்டு எது வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? 3 வந்து 1க்கு ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் 3யும் 1ம் இங்கே பக்கத்தில் வந்திருக்கு, அதனால் ஆப்ஷன் பி எலிமினேட்டட். 6 வந்து 5க்கு ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க, இங்கே 6ம் 5ம் பக்கத்தில் வந்திருக்கு, அதனால் ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட். சரியா? 4 வந்து 2க்கு ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 4ம் 2ம் பக்கத்தில் வந்திருக்கு, அதனால் ஆப்ஷன் ஏவும் எலிமினேட்டட். அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரியா? 3 வந்து 1க்கு பக்கத்தில் கிடையாது, 6 வந்து 5க்கு பக்கத்தில் கிடையாது, 4 வந்து 2க்கு பக்கத்தில் கிடையாது. அதனால் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க இந்த தேர்ட் கொஷனில், வாட் வில் பி ஆப்போசிட் டு 5 and 4? 5க்கும் 4க்கும் ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே 5 இருக்குது, 5 உடைய ஆப்போசிட் எது? 1. சரியா? 5 உடைய ஆப்போசிட் எது? 1. இங்கே 4 இருக்குது, 4 உடைய ஆப்போசிட் எது? 2. இந்த மாதிரி நடுவில் ஒரு பாக்ஸ் ஸ்கிப் பண்ண தெரியும். 4 உடைய ஆப்போசிட் எது? 2. அவ்வளோதான். சரியா? 1 and 2. 5 ஓட ஆப்போசிட் வந்து 1, 4 ஓட ஆப்போசிட் வந்து 2. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்ச போதும். அப்போ 3 உடைய ஆப்போசிட் 6. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த ஃபாலோவிங் இஸ் ஃபோல்டட் டு ஃபார்ம் ஏ கியூப், தென் விச் நம்பர் இஸ் அட் தி ஆப்போசிட் ஆஃப் நம்பர் 2? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 உடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? இந்த மாதிரி பாருங்கள், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இறக்குவோங்க. இதை ஒரு ஸ்டெப் இறக்குனா இந்த டயக்ராம் எப்படி மாறிடும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் எப்படி மாறுதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மூவ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? 2க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 2 வந்து ஒரு ஸ்டெப் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துட்டா 2 உடைய ஆப்போசிட் எதுன்ற மாதிரி வந்துடும், 6ங்கிற மாதிரி வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 6ன்னு கொண்டு வரலாம். அப்போ ஒரு ஸ்டெப் கீழே இருக்குன்னா என்ன நடக்கும்? ஸோ டயக்ராம் வந்து இப்படி வந்துடும். இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 1, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த 2க்கு ஆப்போசிட் கண்டுபிடித்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. கரெக்டாக? அப்போ 2ஓட ஆப்போசிட் 6 இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஒன்று நீங்கள் 6ஐ கீழே கொண்டு வரலாம், அல்லது இந்த 2 வந்து கீழே கொண்டு வரலாம், அல்லது 6ஐ மேலே கொண்டு போகலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். 6ஐ மேலே கொண்டு போங்க, ஒரு ஸ்டெப்பு மேலே மூவ் பண்ணுங்கள், அல்லது 2ஐ வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கிக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? அப்போ 6 இங்கே மேலே மூவ் பண்ணாலும் அதே தான். 6ஓட ஆப்போசிட் எது? 2. அப்போ ஆன்சர் என்ன? 6. 2க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க, 6 தான். ஸோ கைஸ் என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஒன்று 6ஐ மேலே கொண்டு போனோம், அல்லது 2ஐ கீழே இருக்கணும். ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணணும். மோர் தென் 1 ஸ்டெப் மூவ் பண்ணவே கூடாது. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மோர் தென் 1 ஸ்டெப் மூவ் பண்ணவே கூடாது. 1 ஸ்டெப் மட்டும் தான் அப்படி மூவ் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ அடுத்தது பாருங்கள், இதுக்கும் என்ன பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ட்ரையாங்கிளை மட்டும் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டா இங்கே ட்ரையாங்கிள் வந்துடும். கரெக்டாக? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருக்காது, இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வந்துடும். இப்போ ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான். ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டார் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஆப்ஷன் சி. கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ 5th கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஓப்பன் டைஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது.
ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலருக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எதுப்பா, க்ரீன். நடுவில் ஒரு பாக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணணும் நீங்கள். அப்போ ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எது, க்ரீன். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 7th கொஷின். 7th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 2 டைஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 2 டைஸை ஓப்பன் பண்ணால் எந்த டைஸ் வரும்னு கேட்குறாங்க. 2 டைஸை ஓப்பன் பண்ணால் எந்த டைஸ் வரும்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது காமனாக இருக்கா? ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது காமனாக இருக்கான்னா நோ, நன் இஸ் காமன். எதுவுமே காமனாக இல்லை, எதுவுமே காமன் இல்லை. நன் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். எதுவுமே காமனாக இல்லை. எதுவுமே காமனாக இல்லாதப்போ என்ன ரூல் அப்ளை பண்ணோம், ரூல் நம்பர் 1 வந்து அப்ளை பண்ணோம். ரூல் நம்பர் 1 படி டாப் அண்டு டாப் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். அதே மாதிரி லெஃப்ட்டு வந்து ரைட்டோட ஆப்போசிட்டாக வரணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். இதுதான் ரூல் நம்பர் 1. சரியா? இந்த ரூல் படி என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்கொயர் பாக்ஸு எதுக்கு ஆப்போசிட்டு, மல்டிபிளுக்கு ஆப்போசிட்டு. சர்க்கிள் வந்து எதுக்கு ஆப்போசிட்டு, ப்ளஸுக்கு. ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு ஆப்போசிட்டு, டிவிஷனுக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. ரூல் நம்பர் 1 அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இங்கே கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷனில் எது கரெக்டானதை நீங்கள் முடிவு பண்ணணும். ட்ரையாங்கிளும் டிவிஷனும் பக்கத்தில் இருந்து அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடணும். ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், டிவிஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். நல்லா கவனிங்க. இப்போது இந்த ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் ஆப்போசிட்னு வருது. ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் ஆப்போசிட்டா கிடையாது. சரியா? ரெக்டாங்கிளுடைய ஆப்போசிட் வந்து மல்டிபிள் தான் வரணும். பட் இந்த டைஸில் இந்த ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டால் ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் ஆப்போசிட்னு வருது. அதே மாதிரி சர்க்கிளும் ப்ளஸும் ஆப்போசிட்னு வருது. சரியா? ஆனால் இங்கே ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் ஆப்போசிட்னு வர்றதுக்காக இந்த ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் பி படி சர்க்கிளும் ப்ளஸும் ஆப்போசிட்டு, அது கரெக்டு. ஓகே. அடுத்தது ஸ்கொயர் பாக்ஸ், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸும் மல்டிபிளும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இந்த டயக்ராம் படி பார்த்தா ட்ரையாங்கிளும் மல்டிபிளும் ஆப்போசிட்னு வருது. ட்ரையாங்கிளும் மல்டிபிளும் ஆப்போசிட்னு வருது. அதனால் இந்த ஆப்ஷன் பியும் எலிமினேட்டட். இப்போ ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் டி படி சர்க்கிளும் ப்ளஸும் ஆப்போசிட், இது கரெக்டு. அடுத்தது பார்த்தா ட்ரையாங்கிளும் மல்டிபிளும் ஆப்போசிட்டுங்கிறாங்க. ட்ரையாங்கிளும் டிவிஷன் தான் ஆப்போசிட்டாக இருக்கணுமே தவிர மல்டிபிள் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. அதனால் ஆப்ஷன் டி எலிமினேட்டட். அப்போ எது தான் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். செக் பண்ணுங்கள். சர்க்கிளும் ப்ளஸும் ஆப்போசிட்டு, ட்ரையாங்கிளும் டிவிஷனும் ஆப்போசிட்டு, ஸ்கொயர் பாக்ஸும் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸும் மல்டிபிளும் ஆப்போசிட். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ எதில் வந்து இந்த ஆப்போசிட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ரிமைனிங் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகல. புரிஞ்சுதுங்களா? ரிமைனிங் கரெக்டாக மேட்ச் ஆகாத காரணத்தினால இதெல்லாம் எலிமினேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கொஷின் நம்பர் 8. ஓப்பன் டைஸில் கொஷின் நம்பர் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு கொட்டேஷன் மார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சிங்கிள் கொட்டேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கொட்டேஷன். சிங்கிள் கொட்டேஷனும் டாலரும் ஆப்போசிட். சிங்கிள் கொட்டேஷனும் டாலரும் ஆப்போசிட். ப்ளஸ்ஸும் டீயும் ஆப்போசிட். ப்ளஸ்ஸும் டீயும் பக்கத்தில் இருக்கா? ஏன்னா ப்ளஸ்ஸும் டீயும் ஆப்போசிட்னு தெரிஞ்சு போச்சு. கொட்டேஷன் மார்க்கும் டாலரும் ஆப்போசிட்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? அப்போ இந்த ப்ளஸ்ஸும் டீயும் பக்கத்தில் இருந்தால் அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட்டட். பிகாஸ் ப்ளஸ்ஸும் டீயும் பக்கத்தில் வந்திருக்கு. பிகாஸ் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கணுமே தவிர பக்கத்தில் வரக்கூடாது. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கொட்டேஷன் மார்க்கும் டாலரும் பக்கத்தில் வரக்கூடாது. கொட்டேஷனும் டாலரும் பக்கத்தில் வந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட். கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க. ஆப்ஷன் பியா இல்லை ஆப்ஷன் சியான்றதை முடிவு பண்ணணும். சரியா? ஸோ இப்போ டி டாலர் டாலர் ப்ளஸ் இது பிரச்சனை இல்லை. கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா டாலர் இருக்கக்கூடிய சைடு வந்து எம்டியாக இருக்கணும். கொட்டேஷன் இருக்கக்கூடிய சைடு வந்து எம்டியாக இருக்கணும். ப்ளஸ் இருக்கக்கூடிய சைடு வந்து ஷேடாக இருக்கணும். டீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடு வந்து ஷேடு இருக்கணும். அப்போ ப்ளஸுக்கும் டீக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடு வந்து ஷேடு, டீ இருக்கக்கூடிய சைடு வந்து ஷேடு, டாலர் கூடிய சைடு வந்து எம்டி. சரியா? அப்போ இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே டாலர் இருக்கக்கூடிய சைடு வந்து ஷேடு வந்திருக்கு. டாலர் கூடிய சைடு வந்து எம்டி தானே வரணும். டாலர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன, இந்த ட்ரையாங்கிள் வந்து எம்டியாக இருக்கணும். டாலரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் வந்து எம்டியாக இருக்கணுமே தவிர டாலரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் வந்து ஷேடு இருக்கக்கூடாது. அதனால் ஆப்ஷன் சியும் எலிமினேட்டட். அப்போ எது தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ அப்போ இங்கே இந்த ஓப்பன் டைஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த ஓப்பன் டைஸை க்ளோஸ் பண்ணால் எந்த மாதிரி அப்பியர் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் எந்த மாதிரி அப்பியர் ஆகும்னா ஆப்ஷன் பியில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 9th ஒன் ரேண்டம் கொஷின் தான். ஸோ இப்போ ஓப்பன் டைஸும் முடிச்சிட்டோம், க்ளோஸ் டைஸும் முடிச்சிட்டோம். ஓவராலாக டாபிக் ஃபுல்லாகவே 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி கொடுத்துருக்கூடிய 1 or 2 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்காக, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ 1 ஆப்போசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 1 ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுத்துலேயும் 5 வந்து காமனாக இருக்குது. 5 வந்து காமனாக இருக்குன்னா 5லேருந்து நீங்கள் கிளாக் வைஸ் நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. 5 1 3 5 4 6.
அப்போ 1 உடைய ஆப்போசிட் எதுன்னு பார்த்தா 4, ஆப்ஷன் டி. ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரூல் 2 வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ரூல் 2 அப்ளை பண்ணி நம்ம கிளாக் வைஸ் வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு எது ஆப்போசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 10th ஒன் பாருங்கள். 10th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 4 உடைய ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் 1 வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரூல் நம்பர் 2 வந்து அப்ளை பண்ணுங்கள். ரூல் நம்பர் 2 படி கிளாக் வைஸ் எல்லா நம்பரும் எழுதுங்க. 146 152. சரியா? இப்போ 4 உடைய ஆப்போசிட் எதுன்னு பார்த்தா 5. 4 உடைய ஆப்போசிட் எதுன்னு பார்த்தா 5. அடுத்தது பாருங்கள் 11. 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 உடைய ஆப்போசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, ரெண்டுத்துலேயும் 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 3லேருந்து ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாக் வைஸ் எழுதுங்க. 362 314. அப்போ 3யோட ஆப்போசிட் எது அப்படின்னா மிஸ்ஸாக இருக்கக்கூடிய நம்பர். இல்லை இதில் 1 வந்து 6க்கு ஆப்போசிட்டா, அப்போ 1ம் 6ம் வரக்கூடாது. அதே மாதிரி 2ம் 4ம் ஆப்போசிட்டில் வரக்கூடாது. அப்போ எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னா 5 தான் மிஸ் ஆயிருக்கு. அப்போது 5 தான் 3 உடைய ஆப்போசிட். சரியா? இந்த 6 வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த 1ம் ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த 2 4ம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் ஆகாத நம்பர் எது, 5 தான். அப்போ இந்த 5 தான் காமனாக இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆப்போசிட். மிஸ்ஸிங் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு காமன் நம்பர். ஓகேவா? இந்த 2 டைஸ் வச்சுக்கிட்டேன் நான். ரூல் 2 அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ எல்லா கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.